அணிலாடும் முன்றில் பாகம் 19 மனைவி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. பாடல் கண்ணதாசன். என் செல்ல குட்டிமாக்கு உன் பிரியத்துக்குரிய பூனைக்குட்டி எழுதுவது. என் வாழ்வில் இந்த 36வது வயதில் நான் எழுதும் முதல் காதல் கடிதம் இது. அதுவும் மனைவிக்கு என்பதை நினைக்கையில் வேடிக்கையாக இருக்கிறது. என்ன செய்வது? என் தலைக்கு மேல் மழை பெய்யும் மேகங்கள் கடந்து சென்ற போதெல்லாம் நான் குடைப்பிடித்தபடி கவிதை எழுதி கொண்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு கவிதையில் நான் எழுதியுள்ளதைப் போல காதல் கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை படிக்கும் பாக்கியசாலிகளே காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 வருடங்களுக்கு முன்பு உன்னை முதலாக பெண் பார்க்க வந்தது இப்போதும் என் நெஞ்சில் நிழலாடுகிறது. உண்மையில் பெண் பார்க்கும் படலத்தில் யார்தான் முழுதாக பெண் பார்த்தார்கள்? அது வெறும் கண் பார்த்தல் மட்டுமே. உன் கண்களை வர்ணிக்க நான் பைபிளில் சாலமோனின் உன்னத பாட்டிலிருந்து வார்த்தைகளை களவாடுகிறேன். என் ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். உன் கண்ணில் நான் உன் கண்களை மட்டுமா பார்த்தேன்? அதில் என்னை பார்த்தேன், என் எதிர்காலத்தை பார்த்தேன். இலையுதிர் காலத்தையும் கோடை காலத்தையும் கடந்து வந்து தகிக்கும் என் பாதங்களுக்கான இலைப்பாறுதல் தரும் நிழலை பார்த்தேன். என் காயங்களின் நெருப்பை அணைக்கும் ஈரத்தை பார்த்தேன். எல்லாவற்றுக்கும் மேல் என் தாயை பார்த்தேன். நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடைப்பட்ட 2 மாத கால தொலைபேசி உரையாடலுக்காக, நாம் அதை கண்டுபிடித்த கிரஹாம்பெல்லுக்கும் செல்போன் உரையாடலுக்காக லீ கூப்பருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். கன்னங்களில் வியர்வை வழிய காது சூட்டோடு தங்கள் காதலிகளுடன் காலங்களை மறந்து தொலை பேசும் நண்பர்களை நான் பல தருணங்களில் கிண்டல் செய்திருக்கிறேன். அப்படி என்னதான் பேசுவீர்கள் என்று கேட்டிருக்கிறேன். உனக்கு புரியாது என்று புன்னகைப்பார்கள். உண்மையில் புரியாததொரு மாய உலகம்தான் அது. நாம் பேசிக்கொண்டே இருந்தோம். முத்தம் கொடு என்று நான் கேட்க, முடியாது என்று நீ வெட்கப்பட, அச்சம் தவிர் என்று நான் சொல்ல, ஆண்மை தவறேல் என்று நீ சிரித்தபடி பதில் சொல்ல, ஐயோ என் கண்ணம்மா, என்னை விட சிறந்த கவிஞர் நீதான் அடி. இன்று நம் உரையாடல்கள் சாப்பிட வரமாட்டேன், லேட்டாகும். பையன் ஸ்கூல்லிருந்து வந்துட்டானா? மீட்டிங்கில் இருக்கேன், கூப்பிடுறேன் என்று திருமணத்துக்கு பிறகு சுருங்கி போனதில் ஏகப்பட்ட வருத்தம் உனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் பேசுவோம், இப்போ உடனே ஃபோனை வச்சிட்றீங்க என்று ஆதங்கப்படுவாய். அடிப்போடி என் பைத்தியக்காரி. அலையின் வேகம் குறைந்தாலும் நதி எப்போதும் கரையுடன் உரையாடி கொண்டுதான் இருக்கும். என் செல்லம்மா, உன்னை போல அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் இல்லை. அதே நேரத்தில் உன்னை போல துரதிர்ஷ்டசாலியும் இந்த உலகத்தில் இல்லை. காலை 10 மணிக்கு கிளம்பி மாலை 6 மணிக்கு கூடு அடையும் பறவை நான் இல்லை. அப்பா எப்பம்மா வீட்டுக்கு வருவாரு, தூக்கம் வருதுமா என்று கேட்டு கனவில் என்னை காணும் மகனுக்கு தாளாட்டி கொண்டிருக்கிறாய் நீ. நெருப்பை தொலைவில் இருந்து ரசிப்பது வேறு, நீ நெருப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் அனலின் மென்மை உன்னை காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடு என் கண்மணி. உன் அன்பின் ஈரத்தில்தான் நான் உயிர் வாழ்கிறேன். என் பிரியம்வதி, என்னை போன்ற எப்போதும் வேலை வேலை என்றிருக்கும் அரைக்கிறுக்கனுக்கு வாழ்க்கைப்பட்டது நீ விரும்பி ஏற்றுக்கொண்ட சிறை. அந்த சிறையையும் சோலையாக்கியது நீ எனக்கு தந்த கொடை. உன் உடலில் நானும் என் உடலில் நீயும் கண்டடைந்த தேடல் கண்ணெதிரே நம் உடலாய் நம் முன் நிற்கிறது. அப்பா என்றும் அம்மா என்றும் நம் பிள்ளை நம்மை அழைக்கையில் இல்லறத்தின் நதியில் நாம் இறங்கி குளித்ததற்கான தடயம் காலத்தின் முன் நிற்கிறது. என்னை ஆள வந்தவளே, தினம் தினம் நமக்குள் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளின் ஊடல்களில் நீ வாடி விடுகிறாய். ஊடல்களுக்கு பிறகு நடக்கும் பெரிய பெரிய சமாதானங்களில் நீ மலர்ந்தும் விடுகிறாய். இந்த உலகத்தில் எல்லா பூக்களும் மலர்ந்த பின் தான் வாடும், வாடிய பின் மலரும் ஒரே பூ நீதான் அடி. உன்னை மலர வைக்கவே வாட வைக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா என்ன? சென்ற வாரத்தில் ஒரு நாள் நான் என் சிலுவைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தேன்.
உறக்கத்தில் அரை மயக்கத்தில் கனவில் நிஜம் போல ஒரு விழிப்பு. நம் மகன் ஆதவன் என் வயிற்றில் காலை போட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு சன்னமான குரல் நள்ளிரவில் என்னை எழுப்பியிருக்கிறது. அந்த குரல் உன் குரல். உறங்குவதைப் போல நடித்து உன் குரலை அவதானித்தேன். நான் உறங்குவதாய் நினைத்து நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். எங்க வீட்டுக்கு 2 பூனைக்குட்டி வந்திருக்கு. ஐயோ, எவ்வளோ அழகா தூங்குதுங்க. என் ஜீவனை வாழ்விக்க வந்த என் ஜீவலட்சுமியே, என் மாமருந்தே, உன் பெரிய பூனைக்குட்டி எழுகிறேன். அதற்கு பிறகு நீ தூங்கிய பிறகும் நான் தூங்கவே இல்லை. நம் கல்யாண பத்திரிகையாக நான் எழுதிய பாடலை மீண்டும் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். நான் எழுதிய பாடல்களில் மிகச்சிறந்த பாடல் இதுதான். ஏனென்றால் இது உனக்காக எழுதியது. பல்லவி. எனக்காக பிறந்தவளை கண்டுபிடித்தேன். அவள் கண்ணசைவில் 1 கோடி கவிதை படித்தேன். என் பாதி எங்கே என்று தேடி அலைந்தேன். அவளை பார்த்தவுடன் அடடா, நான் முழுமையடைந்தேன். 2 இதயம் ஒன்றாய், இனி அவள்தான் என் தாய். சரணம் 1. வேப்பம்பூ உதிர்கின்ற என் வீட்டு முற்றம் அவள் போடும் கோலத்தால் அழகாய் மாறும். விண்மீன்கள் வந்து சேரும் மொட்டை மாடி அவள் கொலுசின் ஓசையினால் மோட்சம் போகும். காற்று வந்து கதை பேசும் கொடிக்கயிற்றில் அவள் புடவை அன்றாடம் கூட்டம் போடும். காத்திருப்பால் ஒருத்தி என்ற நினைவு வந்து கடிகார முள் மீது ஆட்டம் போடும். சரணம் 2. பாதரசம் உதிர்கின்ற கண்ணாடி மேல் புதிதாக பொட்டு வந்து ஒட்டிக்கொள்ளும். பழைய ரசம் அவள் கையால் பரிமாறினால் பழரசமாய் இனிக்குதென்று பொய்கள் சொல்லும். பூக்கடைக்கு போகாத கால்கள் 2ம் புதுப்பழக்கம் பார் என்று திட்டிச் செல்லும். ஆண்களுக்கும் வெட்கம் வரும் தருணம் உண்டு என்பதை ஓர் சிரிப்பு வந்து காட்டிச் செல்லும்.